இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் வந்து 83,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறத விட இங்க இந்த கேஜிஎஃப் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா இந்த மண்ணே உங்களுக்கு தங்கம் தாங்க. ரெண்டாவது ஏர்போர்ட்டே நம்மளுக்கு இங்க தான் வரப்போகுது, பரந்தூர்ல ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால உங்களுக்கு 2 மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளுக்கு நியர்பை கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேஷன்னா நீர்வள்ளூர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, சைடு சிட்டி சென்டர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க சார். நம்மளுக்கு நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு பஸ் வரும், நீங்க என்ட்ரன்ஸ்ல நீங்க ஏறிக்கலாம். பஸ் சைட் வாசலே பஸ் வரும். நம்ம ஆப்போசிட்ல ஒரு பெரிய பிரிட்ஜ் தெரியுது, அது என்ன பிரிட்ஜ் அது? அது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுட்டு இருக்காங்க சார். நம்ம புதுசா பண்றாங்க அந்த ஹைவே இல்லையா? ஆமா. வணக்கம் நேர்களே, நம்ம சென்னையில பரந்தூர் விமான நிலையம் அறிவிக்கப்பட்டதுல இருந்து அந்த ஏரியா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. குறிப்பா பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க இருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிடுச்சு. முதல் கட்டமா சுங்குவார் சத்திரம் வரைக்கும் மெட்ரோ போடுறாங்க. இரண்டாவது கட்டமா சுங்குவார் சத்திரத்துல இருந்து பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் மெட்ரோ வழித்தடம் அமைக்கிறாங்க. இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ வழித்தடத்துல பிள்ளை சத்திரம், நீர்வள்ளூர், சிட்டி சைட் ஸ்டேஷன், பரந்தூர் விமான நிலைய முனையம் 1 மற்றும் பரந்தூர் விமான நிலைய முனையம் 2 அமைய இருக்கு. இந்த வழித்தடத்துல வர இருக்கிற நீர்வள்ளூர் மற்றும் சிட்டி சைட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சென்டரா KGF அப்படிங்கிற புதிய மனைப்பிரிவை அறிமுகப்படுத்திருக்காங்க TWD ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். இன்றைய கத்திப்பாரா மாதிரி ஒரு ஜங்ஷன் பகுதி ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிற இடத்துல தான் இந்த மனைப்பிரிவு லொகேட் ஆகியிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட சேல்ஸ் மேனேஜர் திரு மொஃபிக் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சைட்டோட பேரை பார்த்தேன், KGFனு வச்சிருக்கீங்க. சைட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி KGF என்ன காரணம்? கேஜிஎஃப்னாவே உங்களுக்கே தெரியும், மூவி பார்த்துருப்பீங்க எல்லாருமே. கேஜிஎஃப் மூவில ஃபுல்லாவுமே அந்த கோல்டை பத்தி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. சேம் அதே மாதிரி நம்ம இந்த லேண்ட் பேருக்கு நாங்கள் எதுக்காக KGFனு கொடுத்துருக்கோம்னா, நம்ம ப்ராஜெக்ட் சுற்றியுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. ஏர்போர்ட் வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது, எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது, நேஷனல் ஹைவே இருக்கு. நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டோட பெனிஃபிட் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் வந்து 83,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறத விட இங்க இந்த கேஜிஎஃப் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா இந்த மண்ணே உங்களுக்கு தங்கம் தாங்க. அதாவது பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ரெண்டாகும் போது இங்க வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி ஆமா, சொல்றாங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம சைட் வந்து கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குது, எப்படி வரணும்? நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பேர் வந்து ஆரியம்பாக்கம். நீங்க சுங்குவா சத்தத்தில் இருக்க LNT கம்பெனிலேருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா 3 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். நம்ம ஆப்போசிட்ல ஒரு பெரிய பிரிட்ஜ் தெரியுது, அது என்ன பிரிட்ஜ் அது? அது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுட்டு இருக்காங்க சார். நம்ம புதுசா பண்றாங்க அந்த ஹைவே இல்லையா? ஆமா. இப்போ நம்ம பெங்களூர் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் டிராவல் ஆகுது இல்லையா? ஆமா. இது வந்து நம்ம ஓபன் பண்ண பிறகு ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம் இல்லையா? கண்டிப்பா போயிடலாம். நீங்க இப்போ இந்த ஹைவேல நீங்க வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போக முடியும். இப்போ இந்த ஹைவே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் இதுவே 130 இருந்து நம்ம போகலாம். சரி. இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளது வந்து DTCP ரெரார் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். நம்மளது ப்ராஜெக்ட் வந்து ஓவராலாக 11 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். 11 ஏக்கர்ஸில் 300 ஃப்ளாட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ளாட் ஸ்டார்டிங் சைஸஸ் வந்து 600லேருந்து 2400 வரையுமே நம்ம சைஸ் இருக்குது சார். நம்ம வந்து பிளாட் வந்து டோட்டல் வந்து 300 கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாம், 300 ஃப்ளாட் கொடுத்துருக்கோம். மினிமம் சைஸ் வந்து 600. சைட் இப்போ லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆல் ஃபேசிங் இருக்கு இல்லையா? ஆல் ஃபேசிங் இருக்குது. கார்னர் பீஸ் எல்லாமே அவைலபிளாக தான் சார் இருக்கு. இப்போ வந்து நம்ம பிடிச்ச பிளாட்டை வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சைட்டுக்குள்ள ரோடு நல்லா அகலமாக கொடுத்துருக்கீங்க. உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளது ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி தான் சார். ஆர்ச் கொடுத்துருக்கோம். நம்ம மெயின் ரோடே 30 ஃபீட் ரோடு வரும். அது இல்லாமல் உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு இருக்குது, 24 ஃபீட் ரோடும் கொடுத்துட்ருக்கோம் சார். அது இல்லாமல் உங்களுக்கு டாப் வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்கோம். வாட்டர் டேங்க்ஸ்லேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ளாட்டுக்குமே ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். என்ன ரீசனுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம்னா, சப்போஸ் ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு வருவாங்க, அவங்க அந்த டைமில் போர் போட முடியாது அவங்களால. இப்போ போர் போடுறதுக்கே 1 லட்சம் 1.25 லட்சத்துக்கிட்ட ஆயிடுது அந்த ஃபர்ஸ்ட் இதுவே. நம்ம இந்த பைப் லைன் மூலியமாவே நீங்க வீடு கட்டுறதுக்கு இந்த பைப் லைன் மூலியமாவே நீங்க வாட்டர் எடுத்து நீங்க சப்ளை பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம் நீங்க. சரி. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம், EB இதுவும் கொடுத்துருக்கோம் நாங்க. அது இல்லாம நீங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க்கும் கொடுத்துருக்கோம் நாங்க. சரி. இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கும்? கிரவுண்ட் வாட்டர் நீங்க இப்ப வந்து நீங்க அதை ட்ரிங்க் கூட பண்ணிக்கலாம். அந்த வாட்டர்ல உப்பு தன்மை அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கிரவுண்ட் வாட்டர் அப்படியே குடிக்கலாம் நீங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு, அதாவது அப்போ வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கும்? ஃபியூச்சர் க்ரோத்னா நீங்க வந்த ரோடே ஒரு நேஷனல் ஹைவே தான். அது இல்லாம ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு. அது இல்லாம ரெண்டாவது ஏர்போர்ட்டே நம்மளுக்கு இங்கே தான் வரப்போகுது, பரந்தூரில் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால உங்களுக்கு 2 மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளுக்கு நியர்பை கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேஷன்னா நீர்வள்ளூர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, சைடு சிட்டி சென்டர்
ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க சார் நம்மளுக்கு. ஒரு 2 மெட்ரோ இங்க 2 வரப்போகுது. மெட்ரோ ஸ்டேஷன் இங்க வரப்போகுது. நம்ம சைட்ல இருந்து அந்த மெட்ரோ எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர் வரும் சார். அதாவது அந்த ஜங்ஷன் தான் சார் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனே. சரி சரி. கிட்டத்தட்ட வந்து 3வது கிலோமீட்டர்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து மெட்ரோ வரப்போகுது. ஆமா வரப்போகுது. அதாவது பரந்தூருக்கு. அதாவது பூந்தமல்லி வழியா பூந்தமல்லி டு பரந்தூர். பரந்தூர் ஆமா. நீங்க பூந்தமல்லி பேட்டையில பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு மெட்ரோ இது வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து வர்ற பரந்தூருக்கு தான் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. இடம் வாங்குறவங்க வந்து சைட்டுக்கு பக்கத்துல வந்து பஸ் ஸ்டாப் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்ல இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம்? நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு பஸ் வரும். நீங்க என்ட்ரன்ஸ்ல நீங்க ஏறிக்கலாம் பஸ். சைட் வாசலே பஸ் வரும். பஸ் வரும். பஸ் எங்க இருந்து வருது? அது பரந்தூர்ல இருந்து காஞ்சிபுரம் போற பஸ் ரூட் அது. ஓகே. இந்த பஸ் தாண்டி வேற பஸ் பக்கத்துல? வேற பஸ்னா நீங்க நேஷனல் ஹைவேக்கு போயிட்டீங்கன்னா அங்க பஸ் ரூட் எல்லா பஸ்ஸுமே வரும். ஆட்டோஸ் இருக்கு, கேப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. 24 ஹவர்ஸ் அங்க பஸ் 24 ஹவர்ஸ் அங்க பஸ் சர்வீஸ் இருக்கு. சரி. அந்த பெங்களூர் ஹைவே கரெக்டா எவ்வளவு தூரம் இருந்து? இங்க இருந்து 3 கிலோமீட்டர் வரும் சார். கரெக்டா 3வது கிலோமீட்டர். பக்கத்துல வந்து என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது? மகரிஷி ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியர் காலேஜஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார். நம்ம சைட்டுக்கு வர்ற வெளியே பார்த்தேன் நிறைய வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இங்கே வேலை வாய்ப்புகள் என்னென்ன கம்பெனிஸ் தான் இருக்குது? இப்போ நம்ம சைட்டு சரௌண்டிங்கில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னா எல்என்டி கம்பெனி இருக்குது, பணப்பாக்கம் ஷிப்கார்டு இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர் ஷிப்கார்டு இருக்குது, கொரியன் கம்பெனிஸ், இது மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு நிறைய திட்டம் நிறையவே இருக்குது சார் நம்ம சைட்டில். சரி சரி. இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட அங்கே இடம் வாங்கலாம் இல்லையா? ஆமாம், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட இங்கே வந்து இடம் வாங்கிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க? நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2199 கொடுத்துட்ருக்கோம். அதாவது 2199 ரூபா இல்லையா? ஆமாம் சார். இந்த ப்ரைஸில் ஏதாவது ஆஃபர் நெகஷபிள்? நீங்கள் 2020 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 900 போயிட்டு இருந்தது. இப்போ 2025 வந்து 2500 கிட்ட போயிட்டு இருக்கு. நீங்கள் அதே 2030க்கு போனீங்கன்னா அது இன்னும் ஒரு ட்ரிபிளாக இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2199 கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 2500 போயிட்டு இருக்குது. நீங்கள் கொடுக்குற இப்போ ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து 2199 ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா? அது இல்லாமல் இன்னொரு ஆஃபர் என்னன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து புக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல்டு காயின் கொடுக்குற கோல்டு காயின் ஆஃபர்ஸ் இருக்கு. கோல்டு காயின் ஆஃபர் இருக்குது. ஆஃபரும் இருக்கு. பிளாட் புக் பண்ணுறவங்க அதையும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. இங்கே ஒரு பிளாட் வந்து என்ன காஸ்ட் வருது? 13 lakhs வருது சார் ஒரு பிளாட். அதாவது 13 லட்சம் இல்லையா? 13 லட்சம். அந்த 13 லட்சம் பிளாட் வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கணும்? 20% டவுன் பேமெண்ட் பண்ணலாம் சார். 80% நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். கையில் ஒரு 3 லட்சம் தான் போதுமா? 3 லட்சம் இருந்தால் பண்ணி இங்கே ஒரு இடம் வாங்கிக்கலாம். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம். வேற சைட் விசிட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? சார் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். ஒரு ஃபோன் பண்ணால் போதும் இல்லையா? ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் வீட்டு வாசல்லே நீங்கள் பிக் பண்ணிட்டு சைட்டை பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடலாம். ஓகே. நீங்களும் இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனை வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.